Dear response, welcome to Exams Mate Academy. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம டெஸ்ட் 2னுடைய தமிழ் டிஸ்கஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை இதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா பிரித்தெழுதுகள்ல நல்ல தூரம் அப்படின்றதுதான். சரியா? இது எப்படி பிரியுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நன்மை கூட்டல் லக்து கூட்டல் ஊரும். இது எந்த விதிப்படி பிரியுது பாத்தீங்கன்னா பண்பு புணர்ச்சி அந்த விதிப்படி பிரியுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஈறுபோதல் இனமைகள் அந்த விதின்படி நன்மை அப்படின்றதுல அந்த மை விகுதியானது கெட்டு நன் கூட்டல் லக்து கூட்டல் ஊரும் தெரியும். செகண்ட் என்னன்னா முன்னின்ற மெய்த்திரிதல். அப்ப இன்னுன்றது இதுதான் முன்னின்ற மெய்த்திரிதல். நன் என்பதில் உள்ள நகர மெய் வருமொழியில் உள்ள அக்து என்பதோட சேரும் பொழுது நகர மெய்யா தோன்றுது. அப்ப வந்து என்னன்னா நல் அப்படின்றது மாறும். சரிங்களா? இதுபடிதான் இதுன்றது நல் கூட்டல் அக்து கூட்டல் ஊரும் அப்படின்னு சொல்லும். அடுத்து கடைசி விதி என்னன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இந்த விதிப்படி நல்லது கூட்டல் ஊரும் என்பதில் வருமொழி முதலில் உயிரெழுத்து ஊ வந்தால் நிலைமொழி இறுதியில் உள்ள உகரமானது இத் கூட்டல் ஊன் மாறி நல்லது இந்த தூ அப்படின்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாறும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றோதி இயல்பே. இந்த விதிப்படி இறுதியாக மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இணைந்து தூ என பிரிந்து நல்லது ஊரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை பிரியும். அப்ப இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நன்மை கூட்டல் அக்து கூட்டல் ஊரும். ஓகே, ஒவ்வொரு விதிப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இதுவும் மற்ற இரண்டு இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா மற்ற கூட்டல் இரண்டு. அதாவது இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுதான் மற்ற கூட்டல் இரண்டு, ஆப்ஷன் ஏ. இது எந்த விதியின் படி பாத்தீங்கன்னா நிலைமொழி, ஏதாவது நிலைமொழின்றது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மற்ற, வருமொழின்றது ஏ. வருமொழியில உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகரமானது திரிஞ்சு மற்ற, அதாவது இருன்றது இரு கூட்டல் ஊதான் வந்து ட்ரூவா மாறும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண இந்த உகரமானது திரிஞ்சு மச்சிரண்டு அப்படின்றது மாறிடும். ஓகே, அடுத்து வந்து தேர்டு தென்புலியூர் அப்படின்றத எப்படி பிரிக்கிறோம்? தென்புலியூர்ன்றதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா தெற்கு கூட்டல் புலியூர். சரியான விடை வந்து தெற்கு கூட்டல் புலியூர். அதாவது ஈறுபோதல் விதிப்படி தான் இது பிரியுது. இது என்ன அப்படின்னா ஒரு திசை பெயரை குறிக்கும் போது தெற்கு எனும் திசை பெயரானது ஈருல கூ கெட்டு தென் அப்படின்றது பிரியும். இங்க இருக்கு இல்லைங்களா? ஈறுபோதல் அப்படின்னா இதுதான் ஈறு, இது கெட்டு தென்புலியூர் அப்படின்னு பிரியும். அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா பிரித்துகள்ல நன்றின் பால் உய்த்து. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா நன்றின் பால் கூட்டல் உய்த்து. சரிங்களா? நன்றின் பால் என்பது நிலைமொழி, உய்த்து என்பது வருமொழி நிலைமொழியின் ஈற்றில் உள்ள மெய்யெழுத்து இல். வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்துடன் சேரும் பொழுது இல் கூட்டல் ஊ லு. ஸோ நார்மலாவே இந்த இல் இருக்கு இல்லைங்களா? இந்த இல்லு இங்க இருக்க ஊவோட சேர்ந்து லூன்னு மாறிடுது. அவ்வளவுதான். அப்ப என்னன்னா நன்றின் பால் உய்த்து அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஐந்தாவது கொஸ்டின் வந்து என்னன்னா வெப் விருப்பாணி. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. இது எந்த விதிப்படினா அதுவும் அதே மாதிரிதான் ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு இடை உகரம் இயாதால் என்ற விதி இங்கு பொருந்தாது. மாறாக வெம் என்பது நிலைமொழியாக நிற்கும் பொழுது வருமொழி ஈ வரும்போது முன்னின்ற மெய்த்தெதிர் அல்லது வகுப்பு விதிகளின்படி வெவ்விரும் எனப்படும். அதாவது இந்த இடத்துல இம்மானது இவ்வா மாறும். சரிங்களா? அதனால முன்னின்ற மெய்த்தெதில் படி வெவ்விரும்பாணி ஈ வந்து வியா மாறிடும், வெவ்விரும்பாணின்னு வரும். ஆறாவது கொஸ்டின் வந்து என்னன்னா நன்கணியர் அப்படின்றத எப்படி பிரிக்கிறான்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு ஈஸியானதான். நன்கணியர் அப்படின்றது நன்கு கூட்டல் அணியர் அப்படின்றது ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது வாயின் நீர் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம், பிரித்தெழுதுங்க. வாயின் நீர் அப்படின்றது இதுவும் ஈஸி தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வாயின் கூட்டல் நீர், வாயின் நீர். இதுக்கான விளக்கம் என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாயின் என்பது நிலைமொழி, நீர் என்பது வருமொழி. இவை ரெண்டும் சேரும் பொழுது எந்த மாற்றமும் இயல்பாகவே பண்ணுறது. அதனால இதுனா இயல்பு புணர்ச்சி அப்படின்ற விதிப்படி தான் இது பெரியது. அடுத்தது எட்டாவது வந்து என்னன்னா பாகற்காய் அப்படின்றத எப்படி பிரிக்கிறோம்னு பார்த்தலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். போன குரூப் 4 எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க.
பாகற்காய் அப்படின்றது பாத்தீங்கன்னா பாக கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு பிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா பாகு அப்படின்றது சர்க்கரை குறிக்கக்கூடிய சொல். அப்ப இனிப்பு இல்லாத காய், அதாவது ஒரு ஒரு ஒரு- ஒரு பொருளை உயர்த்தியும் ஒரு பொருளை தாழ்த்தியும் தமிழ் பண்பாட்டுல பேசக்கூடாதுன்றதுக்காக தான் பாகு அல்லாத காய், அது கசப்பான காயின்னு சொல்லி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா சொல்லாம பாகு அல்லாத காய்ன்னு சொல்றாங்க. அதுதான் இதோட. அடுத்தது பைன் பைனினம் ஆஹ் அப்படின்றத எப்படி பிரிக்கிறோம்? பைனினம் அப்படின்றது என்ன அப்படின்னா பசுமை கூட்டல் நினம்னு பிரிக்கும். அடுத்தது செந்தமிழ் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செந்தமிழ் அப்படின்ற சொல்ல பிரிச்சு எழுதுறதுன்னா செம்மை கூட்டல் தமிழ். இதுக்கான விதி என்னன்னு பாத்தீங்கன்னா அதேதான் கடைசியில அந்த ஈறு போதல் விதிப்படி மை கெட்டு செம்கூட்டல் மொழி செம்கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி தெரியும். முன்னின்ற மெய்த்துதல் விதிப்படி அந்த இம்மானது இம்மோட இன எழுத்து இந்து, சோ செந்தமிழ் அப்படின்னு சொல்லி தெரியும். அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா அங்கை, இதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அகம் கூட்டல் கை. இது எப்படின்னா பண்பு புணர்ச்சி மற்றும் உறுப்பு புணர்ச்சி விதியின் கீழ் வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஈறு போதல் விதிப்படி அப்ப என்ன பண்ணணும், இங்க இருக்க மையானது கெட்டு போயிடும். இப்ப மை கெட்டதுன்னா அக கூட்டல் கைன்னு இருக்கும். அப்ப என்னன்னா முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படின்ற விதிப்படி இக்கோடைய இணை எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கு, சோ அங்கைன் அப்படின்னு சொல்லி மாறும். இது அடுத்து 12th கொஸ்டின் வந்து என்னன்னா இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது சிம்பிளான ஆன்சர் தான். இது கூட்டல் இடம் கூட்டல் எல்லாம் இடமெல்லாம். படிப்பறிவு என சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. படிப்பு கூட்டல் அறிவு. பிரித்தெழுதுகளை இனி தீன்றல். இனிது ஈஞ்சல். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இனிது கூட்டல் ஈஞ்சல். ஏன் இனிது ஈஞ்சல் அப்படின்னு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு இது பேர்னா குற்றியில குறப்புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. குசுடு துபுறு நிலைமொழி ஈற்றில் உள்ள தூ, அதாவது இனிது இருக்கு இல்லைங்களா, இது குசுடு துபுல தூ ஊற்றில் இருக்கிற மறுமொழியில் ஈ என்ற உயிரெழுத்து வரும் பொழுது உயிர்வரி முக்குரல் மேவிட்டோடும் என்ற விதிப்படி ஊ கெட்டு இத்து கூட்டல் ஊ இருக்கு இல்லைங்களா, இத்து கூட்டல் ஊ தான் தூ. இதுல இருக்கக்கூடிய ஊ கெட்டு இனித் கூட்டல் ஈஞ்சல் அப்படின்னு சொல்லி மாறும். அப்ப இனித் கூட்டல் ஈஞ்சல்ல இத்து கூட்டல் ஈ என்ன வருதுன்னா தி. அப்பனா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இனிது ஈஞ்சல். அடுத்தது அக்ரிணை அப்படின்றத எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர்னா அல் கூட்டல் திணை. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இருக்கு. அதேதான். இது என்னன்னா தமிழ் கலாச்சாரத்துல உயர்வு தாழ்வு அப்படின்னு எது இல்லை அப்படின்றதுக்காக தான் உயர்வு உள்ள திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது ஈஸி தான். பெருங்கடல் வந்துட்டு பெருமை கடல்னு சொல்லுவாங்க. பெருமை கூட்டல் கடல். இது என்னன்னா இதுவும் பண்பு பெயர் அந்த புணர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதுபடிதான். ஈறு போதல் விதிப்படி மை கட்டு பெருக்கூட்டல் கடல் மாறும். பெருக்கூட்டல் கடல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பெரு கூட்டல் கடல் மாறும். அப்ப இந்த இடத்துல கா இருக்கு இல்லைங்களா, அப்ப காவோடைய இணை எழுத்து என்னது இக்கு இங்கு. அப்ப பெருங்கடல் மாறும். அவ்வளவுதான் ஆன்சர். நீள் உழைப்பு. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. நீள் கூட்டல் உழைப்பு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி இல்லானது வருமொழியில உயிரெழுத்துடன் சேர்ந்து இல் கூட்டல் லு. அவ்வளவுதான் ஆன்சர். பாடான் திணை. இது பாத்தீங்கன்னா பாடான் திணைன்றது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா பாட்டு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாட்டு ஆண் திணை மூணு சொல்லுது, அதனால பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான பொருள் என்னன்னா பாடப்படும் தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் ஒழுக்காறுகளை பற்றி பாடும் திணை என்பது பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்றென்றும். என்றென்றும் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. என்று கூட்டல் என்றும். அவ்வளவுதான், சிம்பிள். வண்டாய் எழுந்து. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா வண்டாய் எழுந்தது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. வண்டாய் கூட்டல் எழுந்து. இது என்னன்னா இதுவும் அதே மாதிரிதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி ஈற்றில் உள்ள ஈ இருக்கு இல்லைங்களா, அது வந்து வருமொழியில் உள்ள உயிரிழத்துடன் ஏ சேர்ந்து இந்த ஈ ஆனது ஏ கூட சேர்ந்து ஏவா வரும்.
அதுதான் இங்க வண்டா எழுதுன்னு வந்திருக்குது, அவ்வளவுதான். அடுத்தது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஏன்னா ஒரு சொல்ல பிரிக்கும் போது எப்பவுமே முழு சொல்லா பிரிக்கணும், பாதி வரையை பிரிக்க கூடாது. அதனாலதான் கண்டு கூட்டல் எடுக்கப்படும். அடுத்தது என் தமிழா. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, இதுதான் அதுக்கான ஆன்சர். இதுவும் பண்பு பெயர், அந்த பண்பு புணர்ச்சி விதிப்படி தான் இதுவும் அமையும். எம்ஐ என்பது இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எம்ஐ அப்படின்றத இங்க எனது அரல்ஸ் எம்முடைய அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது ஈறுபொருள் விதிப்படி எம் கெட்டு மை கெட்டு எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு பிரியும். அப்ப நிலைமொழி ஈற்றலுடைய இம் இருக்கும், இங்க இருக்கு இல்லைங்களா, நிலைமொழி ஈற்றல் இம்மு. இந்த இம்மானது வருமொழி முதலிய தாவிற்கு இனமாகிய இந்தா மாறும். இது வந்து எப்படின்னா இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப தாக்கு இந்துதான் இணை எழுத்து, இத்து இந்து, இக்கு இக்கு இங்கு. சோ அப்ப தாக்கு இணை எழுத்துனா இந்து, அதன்படிதான் இங்க என் தமிழ்னா அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. அடுத்து இடப்புறம். இந்த கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸர் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் இடப்புறம் வந்தா இடது கூட்டப்புறம் சில கன்ஃபியூஸ் ஆவாங்க, அப்படி எடுக்காதீங்க. இடக்கூட்டப்புறம் கன்ஃபியூஸ் ஆகுனா அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இடக்கூட்டம் இடம் கூட்டல் புறம். இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாறிக்காதீங்க. இதுதான் ஆன்சர். இதான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலைமொழியின் இறுதியில் உள்ள இம், நிலைமொழியின் இறுதியில் உள்ள இம் வருமொழியின் முதலில் உள்ள வல்லின எழுத்தை பூ, அதாவது இந்த பூ சந்திக்கும் பொழுது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரேறு ஒப்பவும் என்ற விதிப்படி இம் கேட்டு வருமொழிக்கு இனமான எழுத்து மிகாமல் இயல்பாக இடம் கூட்டல் புறம் என புணரும். இடது கூட்டல் புறம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இடம் கூட்டல் புறம், அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்தது 24. துயின்றிருந்தார் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். இதுக்கு சிம்பிள். ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விதிப்படி பிரிக்கணுன்ற அவசியம் இல்ல, நமக்கு படிச்சாலே ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கு ஆன்சர் துயின்று கூட்டல் இருந்தார். அடுத்தது நாற்றிசை. நாற்றிசை. இது கூட்டல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 கூட்டல் திசை. இது எண்ணு பெயர் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. 4 என்ற நிலைமொழி ஈற்றுள்ள கூ கெட்டு, இங்க இருக்கு இல்லைங்களா கூ, இந்த கூ கெட்டு இன்னு இருக்கு இல்லைங்களா, இன்னோடைய இணை எழுத்து இரு, இன்னுக்கு இனமான எழுத்து இரு. அப்ப நாற்றிசை அப்படின்னு சொல்லி தெரியுது. அடுத்தது 26ஆம் கொஸ்டின், அன்பகத்து இல்லா. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, ஆப்ஷன் சி. இது குற்றியில உறப்புணர்ச்சி படி இந்த இது பிரியுது. இது வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும், நான் அப்புறம் உங்களுக்கு டவுட்னா கேளுங்க, கமெண்ட் ஆன்சர் பண்றேன். அடுத்து 27th வந்து என்னன்னா புளியங்கன்று. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று. இது என்னன்னா மரம் அல்லது செடி பெயர்களை வர புலி என்பது நிலைமொழியாக வரும் பொழுது அதனுடன் அம் எனும் சரியை சேர்ந்து புளியங்கன்று என புணரும். இது ஒரு தனி விதி. மரம் செடி பெயர்கள் வரல புலி அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னா இது கூட அம் அப்படின்ற சாரியை சேர்ந்து வரணும் அப்படின்றது விதி. அதன்படிதான் புளியம் கன்று அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது அளபெடை. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அளவு கூட்டல் எடை. இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா நம்மளே பிரிச்சுக்கலாம். அதுக்கான ஆன்சர் அளவு கூட்டல் எடை. அடுத்தது புறத்துறுப்பு. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா புறம் கூட்டல் உறுப்பு. சரி, இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா புறத்து கூட்டல் உறுப்பு, இதுதான் ஆன்சர். அடுத்தது நல்ல தூரம். இது முன்னாடியே வந்த கொஸ்டின் தான். இதுக்கு நன்மை கூட்டல் அக்து கூட்டல் ஊரும், அதுதான் ஆன்சர். அடுத்தது கரணத்தேர். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கரணத்து கூட்டல் ஏர். அதேதான் இங்க தேர் இருக்கு இல்லைங்களா, இதை பிரிச்சீங்கன்னா இத்து கூட்டல் ஏன் வரும். அதேதான் இங்க கரணத்து கூட்டல் ஏர். அடுத்தது சான்றாண்மை என பிரித்தெழுதுக. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் என்னன்னா இதுல நம்ம ஆப்ஷன்ல கொஞ்சம் தப்பா இருக்கு. அதனால இதுக்கு எது பிரித்து எழுத கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சான்று கூற்றல் ஆண்மை தான். சோ நம்ம பிரிச்சு பார்க்கும்போது எந்த ஒரு இதுவும் வந்து என்னன்னா எச்சமாக நம்மளுக்கு வந்து என்னன்னா பிரியக்கூடாது, எல்லாம் முழுமையான வார்த்தையா இருக்கணும். அப்படி நம்ம பிரிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா சான்று கூட்டல் ஆண்மைன்னு தான் நம்மளுக்கு பிரித்தெழுத கிடைக்கும். சரிங்களா? ஆப்ஷன் வந்து இதுதான், எழுதிக்கோங்க, சான்று கூட்டல் ஆண்மை. அடுத்தது வேறில்லை. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா வேறு கூட்டல் இல்லை.
சில கொஸ்டின் சிம்பிளாவே இருக்கும், அது அப்படியே பிரிச்சுக்கலாம். அடுத்து குறுகினன் என்பதை சரியாக பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன், குறுகினன். தமக்குரியர். இது பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இருக்கு. ஆக்சுவலி இலக்கணத்துல இலக்கியத்துல இருக்கு இந்த இது தமக்கு கூட்டல் உரியர். திருக்குறள் இருக்கு இல்லைங்க, திருக்குறள்ல இந்த குறள் வந்து இருக்கு. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா தமக்குரியர், தமக்கு கூட்டல் உரியர். அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ ஒரு சென்டென்ஸ் பார்த்தலாம். தண்ணீர் பற்றாக்குறை நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இதுல ஒவ்வொன்றும் நம்ம வந்து இந்த பிழையற்ற தொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல தண்ணீர் அப்படின்றது இங்க பாருங்க, தண்ணீர் பற்றாக்குறையை நீங்க வந்திருக்கு. அப்ப அகர ஈற்று வினை, அகர ஈற்றுக்கு அப்புறம் வல்லெழுத்து மெய்யும். அப்ப 2 இடத்துல இருக்கு. ஆப்ஷன் ஏக்கும் ஆப்ஷன் டிக்கும் இத்து வந்திருக்குது. அடுத்து நீங்க தண்ணீரை இச்சு இருக்கு பாருங்க. அப்ப தண்ணீரை இச்சு வந்திருக்கு. அப்பனா என்ன கேக்குறான்னா இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை உருவானது ஐயானது மறைஞ்சு வந்திருக்குது. வெளிப்படையா வந்திருக்குது. அப்ப என்ன பண்ணும், இந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்ப கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். அப்ப சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கருவி பறை. இதுல என்னன்னு பாத்துருவோம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒன்றை. அப்ப இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை வந்து இருக்கனால இங்க இச்சு வருது. சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசை இங்கேயும் வந்து இருக்கிறதுனால இக்கன்னது வந்திருக்குது. இசைக்க வல்ல தாளக்கருவி. இந்த இடத்துல ஏன் தாளக்கருவின்றது இக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பிரிச்சு எழுதும் போது தாளம் கூட்டல் கருவின்னு வரும். இந்த இடத்துல இம்மானது கெட்டு தாள கூட்டல் இங்க காவான இனமான இக்கு வந்து தாளக்கருவி அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்குது. அதுதான் இங்க வருது. அப்ப என்னன்னா ஆன்சர் தாளக்கருவி. இருக்கு ஆப்ஷன் சி தான். அடுத்து 39வது கொஸ்டின். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கைவினை. அப்ப இங்க 2ஆம் வேற்றுமை உருவாகிய வந்திருக்கு. அப்ப அந்த வல்லெழுத்து மிகும். கலைகளுள் ஒன்றை இங்கேயும் வந்திருக்குது. அப்ப இங்க கைவினை இக்கு வந்திருக்குது. இங்க கற்றுக்கொள்வன் அப்படின்றதுனா குசுடு துபுரு. சோ அதனால இந்த இடத்துல குசுடு துபுருக்குன்னு வல்லெழுத்து மிகும். ஒன்றை கற்றுக்கொள், அதாவது இதுக்கான ஆன்சர். அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தனித்தனியா பிரிச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இது, செகண்ட் ஒன் இது. பிற நாட்டு அப்படின்றது வன்தொடர் குற்றியில் வரும். குசுடு துபுரு இருக்கீங்களா? ஸோ இது பின்னாடி வல்லெழுத்து மிகும். ஸோ பிற நாட்டு சிற்பங்களை பக்கத்துல சிற்பங்களை இக்கு வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை ஐ இருக்கிறதுனால இந்த இடத்துல வல்லெழுத்து மிகுது. காட்டிலும் தமிழக அப்படின்றது அகர ஈச்சுவனி ஏற்றம். ஸோ இங்க வந்துட்டு வல்லெழுத்து மிகுது. சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அப்ப இங்க இது ரெண்டுல ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அப்ப இது ரெண்டுல பாருங்க, முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எல்லாம். தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை, அப்ப சிற்பங்களைன்றது 2ஆம் வேற்றுமை உருவு. அப்ப வல்லெழுத்து மிகும். அப்ப 1 மற்றும் 3 தான் கரெக்டான ஆன்சர். 40வது கொஸ்டின். கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உலகினான். இப்ப கயிற்று கட்டில் சில இடத்துல இது வந்து பேச்சு மொழி. கயிறு கட்டில் அப்படின்றது இதுதான் எழுத்து மொழி. இந்த இடத்துல ஏன் இக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கயிறு கட்டில் அப்படின்றது வன்தொடர் குற்றியில் இருக்கிறோம். சோ அதனால இந்த இடத்துல ரூக்கு பின்னாடி இக்கானது வந்திருக்கு. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மொத்தம் 4 கொடுத்திருக்காங்க. எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம். மூங்கிலை கொண்டு பல செய்யப்படுகின்றன. வகையான கைவினை பொருட்கள். பாய் என்பது படுக்க பயன்படுவது. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டீகோட் பண்ணுவோம். எங்கள் ஊர் கோயிலில் குதிரை வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணும், வந்து இச்சு வரும். குதிரை சிற்பங்கள் உள்ளன. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இங்கேயும் வரல. அடுத்து அழகிய கலைகளை இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல இப்போ வரணும். இங்கேயும் இது மிஸ்டேக்கா தான் இருக்கு. மூங்கிலை கொண்டு பல செய்யப்படுகின்றன. வகையான கைவினை பொருட்கள் அப்படின்னு இருக்கு. பாய் என்பது படுக்க பயன்படுவது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா மிஸ்டேக்ஸ் இங்கே இருக்கு. ஸோ நம்ம இது எல்லாத்துலயுமே மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ சந்திப்பிழையற்ற தொடர்னால மிஸ்டேக் இருக்கு எல்லாத்துலயும். அடுத்த கொஸ்டின். 42வது கொஸ்டின். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சியை
பார். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏன் அப்படின்னா அந்த இந்த எந்த இந்த மாதிரி வார்த்தைக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். அவ்வளவுதான் அதுக்கு ஆன்சர். சந்திப்பில் இல்லாத தொடரை காண்க. ஆ, மெட்டுக்கு பாட்டு பாடு. இங்க பாருங்க, மெட்டுக்கு பாட்டு பாடு. அப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஏன்னா நான்காம் வேற்றுமை பூ வந்திருக்கு, அப்ப வல்லெழுத்து மிகும். இங்கேயும் இங்க இங்க ஒரு எழுத்து இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்கு பின்னாடி தான் நான் வல்லெழுத்து மிகும். பாட்டு, அப்ப அந்த இடத்துல பாட்டு அப்படின்றது குசுறுத்து பொருவின் பின் வல்லினம் மிகும். அது சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். மெட்டுக்கு பாட்டு பாடு. சந்திப்பிழையற்ற தொடரை அறிக. நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நெகிழி பையை. இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை பை மறந்து இருக்கு. அப்ப இப்ப புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுதான். சந்திப்பிழையை நீக்குக. உலக பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். இது பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், உலக உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். இதுல என்னன்னா இங்க இடத்துல பெற்றுன்னு இருக்கு இல்லைங்களா, பெற்று அப்படின்றது வன்தொட்டு கூச்சையில வரும். ஸோ இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ரெண்டாவது புகழை, இந்த இடத்துல லை இருக்கு இல்லைங்களா, இங்க இப்ப ஐ வந்துருக்குது. அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகும். ஸோ இந்த இடத்துல வல்லினம் மிகும். கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கண்களை. அப்ப இரண்டாம் வேற்றுமை ஐ வந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல வல்லெழுத்து மிகும். கசக்கி, கசக்கி கொண்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கசக்கின்றது இகர ஈற்று வினையேற்றம். ஸோ இதுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் சி. சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆசிரியர். ஆசிரியர் வருவதாக, ஆக அப்படின்றது அகர ஈற்று. ஸோ இதுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். கூறி சென்றார், ஈன்றது இகர ஈற்று. ஸோ இதுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். அகர ஈற்று பின்னாடியும் இகர ஈற்று பின்னாடி வல்லெழுத்து மிகுது. இதுக்கான ஆன்சர் ஆசிரியர் வருவதாக குறித்துன்னு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. காட்சியை பார், என கேட்டார், ஊருக்கு செல், கதவை திற. இதுக்கான இது பாத்தீங்கன்னா இப்ப காட்சியை பார், சந்திப்புல ஏற்ற தொடர். அப்ப காட்சியை பார் அப்படின்ற வந்து ஐ வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வல்லெழுத்து மிகுந்திருக்கு. என கேட்டார், இது வல்லெழுத்து மிகக்கூடாது. ஊருக்கு செல், ஊருக்கு செல், இதுவும் வரல. கதவை திற, அப்ப இங்க பாருங்க, இங்கேயும் ஐ வந்திருக்கு. ஸோ இரண்டாம் வேற்றுமை ஐ வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லெழுத்து மிகணும். இப்ப 1 மற்றும் 4 ஆன்சர் கரெக்ட். அடுத்தது வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏன்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை, இந்த இடத்துல திரும்ப ஐ வந்திருக்கு, இரண்டாம் வேற்றுமை உருவு இச்சு வந்திருக்கு, செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. அவ்வளவுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிக. மயில் ஒரு அழகான பறவை. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓரும், உயிர்மை எழுத்துக்கு பின்னாடி ஒரு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இது ஆன்சர். அடுத்தது பிழை திருத்தம். சந்திப்பிழையை நீக்குக. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். இங்க பாருங்க, கொஸ்டின்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. தண்ணீரைச் அப்படின்ற இடத்துல வரல. இவங்க தண்ணீரைச் இருக்குல்ல, அப்ப இந்த இடத்துல ஐ என்று இரண்டாம் வேற்றுமை வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இச்சு வந்திருக்கு. சிக்கனமாக இந்த இடத்துல க வந்திருக்கு. அகர ஈத்து வினைச்சதுனால இப்ப வந்திருக்குது. இந்த இடத்துல வல்லெழுத்து. ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த இந்த எந்த இந்த வார்த்தைக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு, நான்காம் வேற்றுமை பூ வந்திருக்கு. இந்த இடத்துல இப்போ வந்திருக்குது, புனிதமானதாகும். இப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பிழையற்ற தொடரை கண்டறிக. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பாருங்க, தேர் திருவிழாவிற்கு. அப்ப பூ பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, தேர் திருவிழாவிற்கு. திருவிழாவிற்குன்றது நான்காம் வேற்றுமை உருபு. ஸோ அந்த இடத்துல பூ வெளிப்படையா வந்ததுனால இந்த இடத்துல இச்சு வந்திருக்கு. சென்றனர் இருக்கு இல்லைங்களா, அப்ப இன்னானதுதான் சரியானது. அப்ப ஆன்சர் சரிங்க. ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்வு செய்க. இது முன்னாடி சொன்ன கொஸ்டின்ஸ் மாதிரிதான். ஓர் அப்படின்றது
உயிரெழுத்துக்கு முன்னாடியும் ஒரு அப்படின்றது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்க. சென்னை ஒரு மாநகரம். சென்னைக்கு சென்னை ஒரு மாநகரம். சென்னைக்கு ஒரு மாணவன் வந்தான். வந்தாரை வாழ வைக்கும் ஒரு நகரம் சென்னை. சென்னை தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைந்த நகரம். இது பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு ஓர் இருக்குங்களா, அதை வச்சு தான் பிரிக்கணும். இப்ப சென்னை ஒரு மாநகரம், இங்க ஓன்றது ஒருன்றது கரெக்டா தான் இருக்கு, ஏன்னா இந்த இடத்துல உயிர்மை எழுத்து இருக்கு. இப்ப மா பக்கத்துல ஒரு வரக்கூடாது, ஓர் தான் வரணும். அதே மாதிரிதான் இங்கேயும். அப்ப கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 56வது கொஸ்டின். பிழையற்ற வாக்கியம் எது? ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இதுக்கும் முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல பாருங்க. ஓர் மாவட்டத்தில் வரக்கூடாது, உயிர்மேலுக்கு ஒரு. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன், ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. தகவல்களை திரட்டு, முதியவருக்கு கொடு, முதியவருக்கு கொடு. இது ரெண்டு ஸ்டேட்மெண்டா தனித்தனியா பிரிச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாருங்க, மேல தகவல்களை திரட்டு இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை ஐயானது வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல வல்லெழுத்து மீதி. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அப்புறம் முதியவருக்கு கொடு, நான்காம் வேற்றுமை உருபு கூ ஆன வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல வல்லெழுத்து மிகும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 3 கரெக்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பிழை நீக்கி எழுதுக. சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். இது தமிழ் புக்ல இதுக்கு ஒவ்வொரு குட்டியோட பேர்களும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங்கக்குருளியும் யானை கன்றும். இதுதான் ஆன்சர். 59வது. வானை தொடும் அளவிற்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, இப்ப வந்துட்டு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஏன்னா இரண்டாம் வேற்றுமை உருபு ஐயானது இங்க வந்திருக்கு. ஸோ வானை அப்படின்றது வல்லெழுத்து வந்திருக்குது. தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்வேன். இந்த இடத்துல வெளிப்படை. அப்புறம் வளர்த்து அப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வன்தொடர் கூற்றியல் வந்திருக்கனால இந்த இடத்துல வல்லெழுத்து வந்திருக்குது. ஸோ அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 60வது கொஸ்டின் வந்து என்னன்னா, நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை, இதுக்கான விளக்கம் என்னன்னா, பாரம்பரிய அகர ஈற்று, பாரம்பரிய ஈ கூட்டல் அப்ப அகர ஈற்று பின்னாடி வல்லெழுத்து மிகும். அதுவும் சின்னங்களை இரண்டாம் வேற்றுமை உருவானது ஐயே, அது பின்னாடி வல்லெழுத்து மிகும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்தது பிழையற்ற கூற்றை கண்டறிக. உம்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வரும் வல்லினம் மிகாது, வன்தொடர் குற்றியல் உகரத்தின் பின்பு வரும் வல்லினம் மிகாது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான், வன்தொடர் குற்றியல் வல்லினம் மிகாது. இது வந்து விதி. சோ அந்த விதியில இருந்து அப்படியே பார்த்துக்கோங்க. பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. மட்டுவார் குழலி அப்படின்றது, குழலி என்பது பெயர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குழலி அப்படின்றது பெயர். அப்ப இந்த லீ வந்தா இந்த லீ தான் வரும். மணத்தக்காளி பொரியல் செய்தால். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏன்னா திருக்குறள் இருக்கு, திருக்குறள்ல ஸ்டேட்மெண்ட் மாறாம இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கங்க. பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. வயலில் மாடுகள் மேய்ந்தன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வயலில் மாடுகள் மேய்ந்தன. இதுதான் கரெக்டான வாக்கியம். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இது பாருங்க, இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். உணவு, உடை, அடிப்படை தேவை. அடிப்படை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை ஐ வந்திருக்கு. ஸோ இது வந்திருக்கு. அந்த இந்த சொல்லுக்கு வல்லெழுத்து மிகும். ஸோ இந்த இடத்துல இத்து வந்திருக்கு. தேவையை இந்த இடத்துல ஐ வந்திருக்கு. தேவையை பூர்த்தி செய்தானும். முதலிடம் புத்தக சாலைக்கு நான்காம் வேற்றுமை கூ வந்திருக்கு.
இங்க இத்து வந்திருக்கு, தரப்பட வேண்டும். ஸோ ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான பதில். அடுத்து பிழையற்ற தொடரை எழுதுக. அவன் கவிஞன் அவன் கவிஞன் அல்ல. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அவன் கவிஞன் அல்லன். இதுதான் கரெக்டான ஆன்சர். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆ. இசைத்தமிழில் வழி நாடகத்திற்கு நாடக நாடக தமிழருக்கு இயக்கம் இல்லை. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இசை தமிழில் இசை அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கு, வழியில வந்திருக்கு. தமிழில் வழி நாடக தமிழிற்கு இயக்கம் இல்லை. அப்ப அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சந்திப்பிழையற்ற தொடர் எது? ம். கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கடுகை இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கு, ஏன்னா ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இத்து வந்திருக்கு. துளைத்து ஏல் கடலை இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கனால வல்லெழுத்து வந்திருக்கு. புகட்டி குறுக திரித்த குரல். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. இதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். அடுத்தது அதே போல ஒருமை பன்மை பிழை நீக்குக. இதுக்கும் ஆன்சர் பாத்தீங்கன்னா மரங்கள் அனைத்தும் மலர்ந்தன. அடுத்தது சேர்த்து எழுதுக. இதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து எழுதுக தான் வரும். கல் தீது அப்படின்றத எப்படி பிரிக்க போறோம்? கக்ரீதுன்னு எழுதுவோம். இதை பத்தி கல் பிளஸ் தீது கக்ரீதுன்னு எழுதுவோம். அடுத்தது எட்டு திசை. இதுக்கான எட்டு திசை ஆன்சர். எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும்? கண் கூட்டல் அழகு கண் அழகு, பண் கூட்டல் உண்டு பண்ணுண்டு, பண்ணு ஒரு இந்த இடத்துல. ஸோ இப்போ இதுக்கு கண்ணுக்கும் நூ வரணும், விண்ணுக்கும் நூ வரணும். அப்ப கண் கூட்டல் அழகு கண் அழகு. ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். போகி பண்டிகை இப்புணர்ச்சியில் வரும் விகாரம் எது? இந்த இடத்துல தோன்றல் விகாரம் வருது. இப்ப இங்க போகி அப்படின்றத அப்படின்ற ஒரு மெய் எழுத்து வந்து தோன்றுது. ஸோ அப்ப இது தோன்றல் புணர்ச்சி. பொங்கல் அன்று. இது வந்து பொங்கல் அன்று. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பொங்கல் அன்று. அடுத்தது விழித்தெழும் அப்படின்றத சேர்த்தா எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? விழித்து கூட்டல் எலும்பு ஆப்ஷன் சி விழித்தெழும். ஏன்னா தூ அப்ப இத்து கூட்டல் ஊ தூ அப்ப அதை பிரிக்கும் போது தேவை மாறும் விழித்தெழும். பொதுவாக உங்களுக்கு பிரித்தெழுதுக விட சேர்த்தெழுதுக்கும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும். பாட்டு இருக்கும். சிம்பிளா பிரிஞ்சிடும். பாட்டு இருக்கும். இட்டு கூட்டல் ஈ டி பாட்டு இருக்கும். எழுத்தாணி. எழுத்தாணி ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எழுத்தாணி ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். எழுத்தாணி. எவன் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். உயர்வடைவோம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா உயர்வடைவோம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கதிர் பிளஸ் ஈன. கதிரீன. இது இரு கூட்டல் இர் கூட்டல் இ இதுக்கு ஆன்சர் கதிரீன. அடுத்தது பலா அருமை. இதுக்கான ஆன்சர் பலா வறுமை. இல்லாது இயங்கும் சேர்த்து எழுதுக. இதுக்கு ஆன்சர் சி இல்லாது இயங்கும். அடுத்தது இனிமை பிளஸ் உயிர். இன்னுயிர். இதுக்கான ஆன்சர் ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரித்தெழுதுகள் படிக்கும் போதே சொல்லியிருப்போம். ஈறுபோதல் இன்மைகள் விதிப்படி மை கட்டு இன்னுயிர்னு சொல்லிட்டு இன் அப்படின்னு மாறும் அப்படின்னு. அது மாதிரிதான் இந்த இடத்துல இன்னுயிர் தெரியும். அடுத்தது பூமாலை. இது வந்துட்டு எந்த இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பூக்கூட்டல் மாலை பூமாலை அப்படின்னு சொல்லி. முதுமொழி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதுமொழி தான். முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. இந்த இடத்துல என்னன்னா கெடுதல் விகாரம். ஏன்னா அந்த இடத்துல மை இருக்கு இல்லைங்களா, மை கெட்டுட்டு முதுக்கூட்டல் முதுமொழின்னு வந்திருக்கும். மா இலை. இங்க மா இலைன்றது என்ன, மா விலைன்னு சொல்லுவோம். மா கூட்டல் விலை மா விலை. கன்னிமை. கன்னிமை. ஆப்ஷன் பி கன்னிமை தான் சரியான பதில். அடுத்தது பூ சோலை. பூ கூட்டல் சோலை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை. இனிமை பிளஸ் உயிர். இதுக்கு ஆன்சர் இன்னுயிர். முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான். ஈர்ப்பகுதல் இனமைகள் எப்படி மை கெட்டு இன்னுயிர்னு தெரியும்.
மின் கூட்டல் உயிர். அடுத்து தீயணைப்பான். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தீயணைப்பான். அடுத்து கல் பிளஸ் சிலை. இதுக்கு ஆன்சர் கற்சிலை. அடுத்தது பூ பிளஸ் அழகி. இதுக்கு ஆன்சர் பூ அழகி. மணியடி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மணியடி. அடுத்து எட்டு திசை. இது முன்னாடி வந்த கொஸ்டின் தான். இது 8 கூட்டல் திசை 8 திசை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். வீடுதோர் இருந்தும். இதுக்கு ஆன்சர் வீடுதோறும் கூட்டல் இருந்தும். அடுத்து மண்பாண்டம். இந்த இடத்துல மண்பாண்டம் அப்படின்றதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மட்பாண்டம். இன்னுக்கு இனமான எழுத்து தான் இன்னுக்கு இட்டு. ஸோ அப்ப இந்த இடத்துல மண்பாண்டம் சரியா சேர்த்து எழுதும்போது இன்னானது இட்டா திரியும். ஸோ மட்பாண்டம். அடுத்தது செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ். இது முன்ன சொன்ன அதே விதிப்படிதான். மை கெட்டு இத்துக்கு இனமான இந்த வரும். ஸோ செந்தமிழ் பிரியும். திரு பிளஸ் அருள். இதுக்கு ஆப்ஷன் சி, திருவருள் தான் ஆன்சர். பொருள் அல்லாதவரை. பொருள் அல்லாதவரை. ஆப்ஷன் பி தான் சரி. பொருள் அல்லாதவரை. ஸோ அவ்வளவுதான், நம்மளுக்கு தமிழ்ல 100 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருந்ததுனால தொடர்ந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. அதை இன்னொரு சார் ஒருத்தர் கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அதுவும் வந்து என்னன்னா நாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். தேங்க்யூ.